लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् घृद्वयं निगमशाखि शिखाप्रबाणम् हैरम्बमम्बुरुगडम्बर चौर्यनिघ्नं विघ्नाद्रिभेद शतधार धुरंधरं नः लोका समस्ता सुखिनो भवन्तु. நம்முடைய இந்து மதத்தினுடைய குறிக்கோளே லோகம் முழுக்க சௌக்கியமா இருக்கு. இதுல இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன குலம், கோத்திரம் அது மாதிரி பிரிக்கிறதே இல்லை. அந்நிய மதத்துக்காரா இருந்தாலும் சௌக்கியமா இருக்கு. லோகஸ்து புவனே ஜனே. லோகம்னா உலகம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, ஜனங்களுக்கே லோகம். அதனால லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும். இப்படி லோகக்ஷேமகரமான காரியங்கள் நிறைய நடந்துட்டு அங்கங்க நடக்குது. நடத்துறவாளுடைய ஒரு ருச்சியை அனுசரித்து அந்தந்த காரியங்கள் பலவிதமா இருக்கு. ரொம்ப நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிறைய ஸ்தாபனங்கள்ல விஸ்வசாந்தின்னு லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கிறதுக்கு எப்பொழுதும் நாமம் சொல்றது அப்படின்னு வச்சிருந்தது. அது மாதிரி யாகங்கள்லாம் பண்றது. இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனஹா. இந்த வருடம் 10 யாகம் நடந்திருக்கு. நிறைய யாகங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, ஆந்திராலையும் நிறைய நடக்குது. அந்த அக்னிஹோத்திரிகள் ஆகிதாக்னிகள் கேட்டா அவ என்ன சொல்லுவா, சகல தேவதைகளுக்கும் ஆவிர்வாகம் இருக்கு, லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சகல தேவதைகளும் ஆவிர்வாகம் வாங்கிண்டா நமக்கு க்ஷேமம் உண்டு, லோகத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு யாகம் உண்டு. அதுபோல அதிருத்ரம், சண்டிகோமம், அங்கங்கு ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், அகண்ட நாம சங்கீர்த்தனம். இப்படி விஷயம் என்ன அப்படின்னா லோகக்ஷேமம். அதுபோல இந்த லோகக்ஷேமகரமான காரியம் பிரத்யேகமா ஒவ்வொரு குடும்பமும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு உள்ள காரியம். இதுதான் முக்கியம். அதுபோல இது மாதிரி லோகக்ஷேமகரமான காரியத்தை எங்க அண்ணா கும்பகோணத்தில் இருக்கார், ஸ்ரீதர தீட்சிதர். அவர் வேதாத்தியனம் பண்ணி வேத பாஷ்யங்கள்லாம் வாசித்து ஸ்ரௌத அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி நிறைய வித்தியார்த்திகளுக்கு வேதம் சொல்லி கொடுத்து வேத பவனம் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்கு. அங்க பிரிவா சொல்லி, புது பிரிவா சொல்லி லோகக்ஷேமகரமான காரியமா ஹோமம் பண்ணணும். பௌர்ணமிக்கு பௌர்ணமி யோகா ஹோமம் பண்ணணும்னு சொல்லி 37 வருஷமா பண்ணிட்டு, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, அவிச்சின்னமா 37 வருஷமா ஒவ்வொரு பௌர்ணமியும் ஹோமம் நடக்கும். எல்லா பக்தாலும் கலந்துக்கிற மாதிரி. குதேன நஷ்யதே பாவம். எத்தனை தோஷங்கள், எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்துல ஹோமத்தினாலதான் நிவர்த்தியாகும். இன்னைக்குமே சாமானிய ஜனங்களுக்கு உள்பட ஹோமத்துல உள்ள ஒரு ஸ்ரத்தை வேற எந்த ஆராதனத்திலையுமே இல்லை. நம்ம பாண்டவங்க சந்நிதியிலேயே அர்ச்சனை பண்றோம், பஜனை பண்றோம், லட்சார்ச்சனை பண்றோம், எல்லா பக்தாலும் கலந்துக்கிற மாதிரி பண்றோம், அகண்ட நாமம் பண்றோம், திருமஞ்சனம் பண்றோம், புறப்பாடு எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒரு யாகசாலையில ஹோமம் பண்ணினா அதுல ஜனங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ரத்த பாக்கி காரியத்தில் அல்ல.
ஒரு நம்பிக்கை நம்ம ஹிந்து மதத்தில் அக்னியில கொடுக்குற ஆகுதி வீணா போகாது, அது நம்ம குடும்பத்தை ரட்சிக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா ஜனங்கள்கிட்டையும் இருக்கு. பாமர ஜனங்கள்லேருந்து வித்வான்கள் வரையில் இது சத்தியமா இருக்கு. அது சாஸ்திரமும் ஹுதேன நஷ்யதே பாபம். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஹோமத்தில் நிவர்த்தி ஆகிடும். நாம இன்னென்ன வியாதிக்கு இன்னென்ன மருந்துன்னு டாக்டர் சொல்றது போல நம்ம குடும்பத்தில் உள்ள சிரமங்கள் என்னென்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த ஹோமங்கள் அது பிரத்யக்ஷமாக பலத்தை கொடுக்கும், கண்ணுக்கு நேர் பலனை கொடுக்கும். இது மாதிரி வருஷா வருஷம் பண்ணிட்டு இருக்கார். பௌர்ணமிக்கு பௌர்ணமி, அது நாளைக்கு விஸ்வாவசு, சித்ரா பௌர்ணமி நாளைக்கு. இந்த நாளைக்கு கார்த்தால ஹோம சங்கல்பம், மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம். இது முதல் மாதம். வைகாசி மாதத்தில் குபேரலட்சுமி ஹோமம், ஆடி மாதத்தில் ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம். ஆடி மாதம் இது கல்யாணம் ஆகிறதுக்காக குழந்தைகள், பையன்கள், பொண்கள் இவாளுக்கெல்லாம் கல்யாணம் தட்டி தட்டி போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் ஆகிறதுக்காகவே ஒரு ஹோமம், ஸ்வயம்பரா பார்வதி ஹோமம். அடுத்த ஆடி மாசத்துல கல்யாணம் ஆனாலும் பெரிய கவலை புத்திர பாக்கியம்தான், சந்தான பாக்கியம். இது சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்தான கோபால மந்திரம், இது ஒரு ஹோமம். அப்புறம் சத்ரு உடம்புல உள்ள வியாதிகள், டாக்டர்களுக்கே கட்டுப்படாத வியாதிகள், பிறரால நமக்கு ஏற்படக்கூடிய உபதிரவங்கள், திருஷ்டி தோஷம், பிரயோகம் முதலிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியார மாதிரி ஆவணி மாசத்துல சுப்பிரமணிய பஞ்சதசாட்சரி ஹோமம். இப்போ புதுக்கோட்டை சாதாரண சுவாமிகள் இந்த மந்திரத்துக்கு சதிருஷமே கிடையாதுன்னு அவருக்கு ரொம்ப ஸ்ரத்த, ரொம்ப நம்பிக்கை ஹோமங்கள்ல. சாந்தானந்த சுவாமிகள் புரட்டாசி மாதம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு தன்வந்திரி ஹோமம். ஐப்பசி மாசத்துல சத்ரு பட்சத்திலேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய தாபங்கள், சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ற பிரத்யங்கிரா ஹோமம். கார்த்திகை மாசத்துல தர்மசாஸ்தா ஹோமம். மார்கழி மாசத்துல ஹனுமன் மந்திர ஹோமம். மார்கழி மாசத்துல தானே ஹனுமன் ஜெயந்தி வருது. அப்புறம் தை மாசத்துல சரபேஸ்வர ஹோமம். பிறரால ஏற்படக்கூடிய பாதைகள்லாம் நிவர்த்தி. மாசி மாசத்துல மிருத்யுஞ்சய ஹோமம், மகாமிருத்யுஞ்சய ஹோமம்னு எல்லாருக்கும் உடம்ப படுத்துறது. ஒரு சின்ன ட்ரிபிளாக இருந்தால் கூட முன்னெல்லாம் மிருத்யுஞ்சய ஹோமம் தான் பண்ணுவா, படுத்தாமல் இருக்கணும்னு. குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பெரிய ஒரு ஔஷதம் மிருத்யுஞ்சய ஹோமம், அந்த மந்திரம். பங்குனி மாதம் புவனேஸ்வரி மந்திரம், சகல பாக்கியங்களையும் கொடுக்கிற புவனேஸ்வரி. வாசல்ல யானை கட்டியிருக்கு, துவாரே மத்த மாதங்கா, யானை கட்டியிருக்குமா வாசல்ல. புவனேஸ்வரி மந்திரம் ஜபம் பண்ணினா மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவோம். அவ்வளவு உயர்வு புவனேஸ்வரி மந்திரம். அந்த புவனேஸ்வரி ஹோமம் இது மாதிரி 12 மாசத்துக்கு 12 ஹோமம். இது இப்போ ஒரு ஹோமம் நம்ம ஆற்றுல நடத்தணும்னா எவ்வளவு சிரமம், எவ்வளவு நியமங்களா இருக்க வேண்டும், நியமத்தோடு இருக்க வேண்டியிருக்கு. வந்தவாளுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும், ஆகாரம், புகை போடணும். ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறவாளுக்கு பல ட்ரிபிள். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஆற்றுல நடத்துறதுக்கே எல்லாருக்கும் எந்த காரியமும் பண்ண அசௌகரியம் இருக்கு. ஒருத்தர் நடத்தி கொடுத்தா எல்லா விஷயத்துலையும் சௌகரியம். இப்படி பொறுப்பாக 35-40 வருஷமா ஒருத்தர் நடத்தணும்னா ஒரு பெரிய தபசு மாதிரி இருக்கு. இந்த 12 ஹோமமும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவை. இது சிலது தேவை, சிலது தேவையில்லைன்னு இல்லை, எல்லா ஹோமமும் வேணும். இதில் ரொம்ப மினிமமாக தான் இருக்குது. ஒரு சங்கல்பத்துக்கு 500 ரூபா.
இப்போ இந்த 12 ஹோமமும் சேர்த்து பண்ணணும்னா 6000. அந்தந்த மாதம் ஹோமம் முடிஞ்சோடனே பிரசாதம் வந்துடும். எல்லாத்துக்கும் மேலே இந்த 6000 ரூபாயில் குடும்பக்ஷேமத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வேறு எந்த காரியமும் பண்ண முடியாது. இப்போ இதில் பண்ணுறது போல் இப்படி 5000 6000 தான் செலவழிக்கணும், குடும்பம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும்னா இது மாதிரி வேறு எதுவுமே கவர் பண்ண. அப்படி சகல பாக்கியங்களையும் கவர் பண்ணின 12 ஹோமம் பிரத்யேகமாகவும் பண்ணிக்கலாம். இன்னும் சில ஹோமம் உண்டி வேணும்னா அவள் அந்த ஹோமத்துக்கு பணம் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை என்ன செலவாகுது, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எவ்வளோ செலவாயிட்டு. நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும். குழந்தைகள் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கே சங்கல்பம், லண்டனில் இருந்தாலும் சங்கல்பம், சௌக்கியம் தேடிட்டு போகும். இப்படி 12 மாதத்துக்கு சேர்த்து 6000 ரூபாய். இது ஒரு செலவாகவே நினைக்கக்கூடாது, குடும்ப க்ஷேமம்னு நினைக்கணும். இப்படி எல்ஐசி போடுறா, குடும்பத்துக்கு எப்படி சேஃப்டிக்கு பண்ணுறா, அது மாதிரி இது ஒரு சேஃப்டி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த நாமநட்சத்திரத்தை சொல்லி இந்த ஹோமத்தில் கலந்துண்டா சகல பாக்கியங்களும் கிடைக்கும். இப்போ ஹோமம் முடிஞ்சோடனே பிரசாதம் வந்து சேரும். அதனால் இத்தனை தேவதைகளுடைய கிருபையும் பிரசாதத்தையும் அடைஞ்சு ஒவ்வொரு குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு நானும் தெரிவித்தேன். पंढरीनाथ महाराज की जय।